அல்லேலூயா. நீங்கள் பாவம் செய்யாமல் உங்களை தேவ ஆவிக்குள் காத்துக் கொள்ள வேண்டும். ஒருவரும் அதை தொடாதபடி, ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவு பகலும் காத்துக் கொள்ளுவேன். அதாவது அதை குறித்து என்ன சொல்றேன்னா, அக்காலத்திலே, எந்த காலம்? அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, பாருங்கள், லிவியாதான் என்கிற நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்துமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். கடிதும் பெரிதும் பலத்ததுமான தம்முடைய பட்டயத்தால் தண்டிப்பார், அதை தண்டிப்பார். சமுத்திரத்தில் உள்ள வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார், அவர் கொன்று போடுவார். அல்லேலூயா. சமுத்திரம்னாலே அது ஜனக்கூட்டத்தை குறிக்கிறது. வெளிப்பாட்டு புஸ்தகத்தில் அப்படி எழுதியிருக்கிறது. சமுத்திரம், திரளான தண்ணீர், அது ஜனக்கூட்டம், பாஷைக்காரர்கள். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும், அந்த தண்ணீர்கள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாம் என்று தண்ணீர் கூட்டத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை சமுத்திரம் என்று சொல்லுகிறோம். அந்த சமுத்திரத்துக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே, ஜாதிகளுக்குள்ளே ஒளிந்து கிடந்து ஜாதிகளையும் ஜனங்களையும் கலங்கடித்து, நன்மைகளை அழித்து, சமாதானத்தை கெடுத்து, பாவம் செய்ய பண்ணி, வழி விலக பண்ணி, வாழ்க்கையை மோசம் போக பண்ணி, தேவனை விட்டு விலகி போக பண்ணி, உலக ஆடம்பரத்தை, சிற்றின்பத்தை காண்பித்து, மோகத்தை காண்பித்து, ஜனங்களை தேவனை விட்டு அப்புறப்படுத்துகிற வஞ்சிக்கிற வலு சர்ப்பம். அல்லேலூயா. இந்த சர்ப்பம் தான் அன்னைக்கு தோட்டத்துல வந்து இவனுடைய அழகையும் கெடுத்து, இவன் அதிகாரத்தையும் பறித்து, இவன் ஆளுகையும் புடுங்கி, இவனுடைய மேன்மையெல்லாம் கெடுத்து விட்டது. வேதம் சொல்லுகிறது, சர்ப்பம் தன் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனமும் கிறிஸ்துவை பற்றும் உண்மை நின்று கெடுக்கப்படுவோம் என்று நான் பயந்திருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படும். கிறிஸ்துவுக்குள்ள சேர்க்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற ஜெயமுள்ள வாழ்க்கை, வளமுள்ள வாழ்க்கை, நிலைத்திருக்கும் வாழ்க்கை, பூத்து காய்த்து பலனால் பூமியை நிரப்புகிற ஒரு வாழ்க்கை, இதை விட்டு ஒரு மனிதனை கெடுப்பதுதான் இந்த வலு சர்ப்பத்தின் திட்டமாயிருக்கிறது. சர்ப்பம் என்றாலே வேதம் சொல்லுகிறது பிசாசு என்றும், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறார். உலகம் அனைத்தையும், அதான் ஃபர்ஸ்ட் சொன்ன, தண்ணீர், ஜனக்கூட்டம், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறார். மோசம் அப்படின்னா ஏமாற்றம் அடைய பண்ணுகிற பிசாசு என்றும் சாத்தான் என்னும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். அல்லேலூயா. அதத்தான் கர்த்தர் இன்னைக்கு கடிதும் பெரிதுமான பட்டயத்தால் சங்காரம் பண்ணுகிறார். உன்னுடைய நன்மை அளிக்கிற வலு சர்ப்பமாகிய சாத்தான், உன்னுடைய சமாதானத்தை கெடுக்கிற பிசாசின் ஆவிகள் இன்றைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தால் சங்கரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்படி சர்ப்பத்தை சங்காரம் பண்ணுவதற்காக வெளிப்பட்ட கர்த்தருடைய பட்டயம் தான் கிறிஸ்து இயேசு, கிறிஸ்துவின் ஆவியானவர். அல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கையை கெடுத்து நிக்கிரகமாக்கி கொண்டு, திருடி அழித்து நிக்கிரகமாக்கி கொண்டிருந்த சாத்தானுடைய துரைத்தனம், அதிகாரம், வல்லமை, ஆட்சியை உடைத்தெறிந்த கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவுக்குள் இருந்த ஜீவன். அல்லேலூயா. அது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, அந்த கர்த்தருடைய வார்த்தையாகிய பட்டயம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை ஆவியின் பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கூர்மையான பட்டயம் கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை மாமிசமாயிற்று. அந்த மாமிசத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தருடைய பட்டயம் இன்று வலு சர்ப்பத்தின் வல்லமை, துரைத்த ஆட்சி, அதிகாரம், தந்திரம் அனைத்தையும் வெட்டுண்டு போக பண்ணுகிறது. உன் வாழ்க்கையில வலு சர்ப்பம் என்கிற சாத்தானுடைய அரசாட்சி செயல்பட முடியாது, முடியவே முடியாது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அழியட்டும். பாவத்தினாலும் சாபத்தினாலும் வாதைகளினாலும் தோல்விகளினாலும் பயத்தினாலும் பலவிதமான மோசம் போக்குகிற இச்சைகளினாலும் மனுஷனுடைய வாழ்க்கையை கெடுக்கிற வலு சர்ப்பத்தின் ஆட்சிகள் இன்றைக்கு சங்கரிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வியாதியை போடுகிற பிசாசின் கீழ் இன்றைக்கு அழியட்டும். அல்லேலூயா. சொல்லுகிறார், சமுத்திரத்தில் உள்ள வலு சர்ப்பத்தை, சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். அல்லேலூயா.
இன்றைக்கு உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, வேலையில, எதிர்காலத்துக்கு விரோதமாய், சுக வாழ்வுக்கு விரோதமாய், சரீர ஆரோக்கியத்துக்கு விரோதமாய், ஆவிக்குரிய ஜெயமுள்ள வாழ்வுக்கு விரோதமாய், தேவனுடைய சித்தப்படி முன்னேறுவதற்கு மாறாய் செயல்பட்டுக் கொண்டு தந்திரமாய் செயல்படுகிற பொல்லாத சாத்தான் என்கிற சர்ப்பத்தின் கிரியைகளை கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு வதைத்து போடுகிறார். வதைத்து போடுகிறார். அழியட்டு வேசுவ நாமத்தில் எழும்பு, எழும்பு, பலன் கொள். கர்த்தருடைய புயமே முந்தின நாட்களிலும் தலைமுறைகளிலும் எழும்புறபடி எழும்பு. ராகாப்பை துண்டித்தது நீதான் அல்லவோ? வலு சர்ப்பத்தை வதைத்தது நீதான் அல்லவோ? கர்த்தருடைய புயம் இன்றைக்கு வெளிப்படுகிறது. வலு சர்ப்பத்தை வதைத்த புயம் தேவ ஜனங்களை வாட்டி வதைக்கிற பொல்லாத சாத்தானுடைய கிரியைகளை இயேசுவின் வல்லமை அழித்து போடுகிறது இன்றைக்கு. Thank you Jesus. எழும்பு எழும்பு பலன்கொள். பலன்கொள். கர்த்தரின் புயமே. பாருங்கள், தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய புயத்தை எழும்ப சொல்லு. முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்த கர்த்தருடைய புயம் இன்றைக்கு வெளிப்படுகிறது உங்களுக்காக. அது இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம், அது இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம், அது இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. இயேசுவின் நாமத்தில் அந்த புயம் வெளிப்பட்டது. அது கர்த்தருடைய புயம், சர்ப்பத்தை துண்டித்த புயம், சாத்தானுடைய கிரையில் அழித்த புயம். உன் குடும்பத்திலே பிரிவினை, கணவன் மனைவிக்கு இடையே கலகங்கள், குழப்பங்கள், சண்டைகள், கருத்து வேற்றுமைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பலவிதமான குழப்பங்கள், பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத வலு சர்ப்பத்தின் ஆவி துண்டிக்கப்படுகிறது. இப்போ அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். அழிந்து போகட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீர்கெடுக்கிற ஆவிகள், பிள்ளைகளுடைய புத்தியை கட்டி வைக்கிற ஆவிகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீர்கெடுக்கிற வல்லமைகள் இப்பொழுது அழிய சொல்லு. சரீரத்தை பலவீனப்படுத்துகிற பில்லி சூனி ஆவிகள், மந்திரவாத வல்லமைகள், பலவிதமான வியாதிகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள் இப்பொழுது அழியட்டும். இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். சரீரங்களை வாதிக்கிற வாதைகள், சரீரங்களில் கிரியை செய்கிற ஆவிகள், மனுஷரை கட்டி வைத்து அடிமைப்படுத்தி பலவிதமான கெட்ட பழக்க வழக்கங்கள், சீர்கேட்டுக்குள்ளே அடிமை கொள்ளுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும். கர்த்தருடைய புயம் வெளிப்படுகிறது. பொல்லாத வலு சர்ப்பம் வதைக்கப்படட்டும். வலு சர்ப்பத்தை கொண்டு போடுவார். சிலுவையில் அவைகள் அழிக்கப்பட்டது, அவனுடைய அதிகாரம் அழிக்கப்பட்டது, அவருடைய துரைத்தனம் அழிக்கப்பட்டது, அவன் வல்லமை அழிக்கப்பட்டது. இப்போ இப்போ எந்த குடும்பத்திலும் செயல்படக்கூடாது, எந்த சரீரத்திலும் செயல்படக்கூடாது, எந்த உள்ளத்திலும் செயல்படக்கூடாது. அந்நிய ஆவி குடும்பங்களை விட்டு, பிள்ளைகளை விட்டு, எதிர்காலங்களை விட்டு அழிந்து போ, அழிக்கப்பட்டு போகட்டும். தேவன் இன்றைக்கு எழுந்தருளுகிறார். தேவன் இன்றைக்கு கிரியை செய்கிறார். நீ பலனுள்ள நபராய் வாழ வேண்டும். நீ வேர் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவில் வேர் கொள்ள கூடாதபடி வாழ்க்கையை பல விதத்தில் சீர்கெடுக்கிற சீர்கேட்டின் ஆவிகள் இன்றைக்கு மடங்கடிக்கப்படுகிறது. கிறிஸ்துவில் ஊன்றி நிற்க கூடாதபடி, தேவனில் நிலைத்து நிற்க கூடாதபடி, தேவனில் தரித்து நிற்க கூடாதபடி தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீர்கெடுக்கிற ஆவிகளை கர்த்தர் அழிக்கிறார். ஒரு நிபந்தனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன நிலைத்திருங்கள், அப்பொழுது நான் உங்கள் நிலைத்திருப்பேன் என்று சொன்னார். உங்கள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்திருந்து கிரியை செய்கிறார். அல்லேலூயா. என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். Abide in me and I will abide in you. and I will abide in you. நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், அப்போ நான் உங்களில நிலைத்து இருப்பேன். அல்லேலூயா. நீ இருந்தா அவர் இருப்பார். அப்பதான் சத்துரு சங்கரிக்கப்படுவான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் தங்களுக்குள் ஒரு உறுதியான தீர்மானம், நான் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க பிறந்தவன். அப்போதுதான் நீங்கள் கீழ்ப்படுத்துவீர்கள். உங்களுக்கு எதிராக வருகிற அன்றைக்கு ஆதாமுக்கு எதிராக கடந்து வந்த சர்ப்பத்தை அவன் கீழ்ப்படுத்த முடியாமல் போயிற்று. எந்த விதத்தில் வந்திருந்தாலும் சரி, அவன் தேவனுடைய நிபந்தனைக்கு கீழ்ப்படிந்து சத்துருவை கீழ்ப்படுத்தி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் தனக்கு கொடுத்த மேன்மையை காத்துக்கொள்ள முடியும், வைத்துக் கொள்ள முடியும், அலங்கரிக்க முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆட்சிகளையும் எதிர்காலத்தையும் மேன்மையும் மகிமையும் நித்திய வாழ்வை கூட நீங்கள் காத்துக் கொள்வதற்காக சத்துருவை கீழ்ப்படுத்துகிற அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார். நீங்கள் வலு சர்ப்பத்தின் தந்திரத்தினால், வஞ்சிக்கிற ஆவிகளினால், பலவிதமான உலகத்தின் ஆவிகளினால் கட்டப்பட்டு போகாதபடி அவைகளை நீ கட்டி போடு.
அந்நிய ஆவி கட்டப்பட்டு போகட்டும். பலவீனப்படுத்துற ஆவி கட்டப்பட்டு போகட்டும். பலவீனப்படுத்துற வல்லமை அழியட்டும். அழி போடு. கர்த்தர் உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். நீ அவைகளை மேற்கொள்ளுவாய். ஒன்று உன்னை சேதப்படுத்தாதபடி காக்கிற காலம் இது. நீ அவைகளை கீழ்ப்படுத்த வேண்டும். உன்னுடைய வாயின் வார்த்தைகளை நீ பயன்படுத்த வேண்டும். கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்தபோது பயன்படுத்தின the armor of God, தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், அது உங்களுக்காக தரப்பட்டிருக்கிறது. தேவன் குமாரனாய் வாழ்ந்த காலத்தில் அவர் பயன்படுத்தின ஆயுத வர்க்கங்களை அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் ஒன்றை தான் இங்க வாசித்தோம். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது சர்ப்பத்தின் தலையை உடைக்கிற பட்டயம், சாத்தானுடைய அதிகாரங்களை உடைக்கிற பட்டயம். தேவன் கொடுக்கிற ஆவியானுடைய வசனத்தை ஆவியானவர் தருகிற இன்ஸ்பிரேஷன் வேர்ட் பயன்படுத்து. Satanic power இன்றைக்கு அழிக்கப்படும். ஆவியானவர் தருகிற உணர்த்துகிற வார்த்தையை சத்துருவுக்கு நேரே பயன்படுத்தும் போது அவைகள் நிச்சயமாய் நிக்கிரகம் ஆக்கப்படும். அதுதான் தேவன் பயன்படுத்தின வார்த்தை என்கிற பட்டயம். அதனாலே சர்ப்பத்தை அழித்தார். நீங்கள் அதை கீழ்ப்படுத்தும்படி இன்றைக்கு உங்கள் மேல் ஒரு புதிய கிருபை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் முந்தின ஆதாமை போல் இழந்து போன நபராக அல்ல, பிந்தின ஆதாமை போல் ஜெயிக்கிற நபராக, பாதுகாக்கிற நபராக, தேவ மகிமையினால் உங்களை அலங்கரிக்கிற நபராக, தேவனுடைய தன்மையினால் உங்களை முடிசூட்டுகிற நபராக, பழைய மனிதனை களைந்து போட்டு தேவ சாயலை தரித்துக் கொண்ட டிரஸ் பண்ணி கொண்ட நபராக, அழகுபடுத்திக் கொண்ட நபரை காணப்பட கர்த்தர் விரும்புகிறார். உன் மானம் காணப்படாதபடி நீ விழித்துக் கொண்டு உன் வஸ்திரத்தை காத்துக்கொள். இதோ திருடனை போல் வருகிறேன். வேதம் சொல்லுகிறது, இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக, தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவன், தன்னுடைய வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. நீ உனக்கு தேவன் கொடுத்த மகிமையை, அலங்காரத்தை, அதிகாரத்தை, ஆளுகையை, அபிஷேகத்தை விழிப்பாயிருந்து காத்துக்கொள். அவர் வருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பலனளிக்க வருகிறார். உங்களுக்காக கிரியை செய்ய, பலன் கொடுக்க கடந்து வருகிறார். நீ விழிப்பாயிரு, காத்துக்கொள். சர்ப்பத்தின் தந்திரம் உங்களை மேற்கொள்ளாதபடி, சாத்தானுடைய வஞ்சகம் உங்களை சூழ்ந்து மேற்கொள்ளாதபடி நீங்கள் விழிப்பாய் காணப்பட வேண்டும். உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிற தேவ பிரசன்னத்துக்குள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நிச்சயமாய் நீங்கள் வேர் பெற்றுகிற நபராய் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்ட நபராய் இருப்பீர்கள். நீங்கள் வேர் கொண்டு வேர் பற்றி, யாக்கோபு வேர் பற்றி, இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். உன் வாழ்க்கையில பூ வரையா மகிமை பூக்கும், ஆசீர்வாதம் பூக்கும், அற்புதம் பூக்கும், செய்கிற காரியம் வாய்க்கும். அது பூக்கவே பூக்கையோ. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னுடைய கிரீடம் பூக்கும். மகிமை பூக்க பண்ணுகிற தேவன், உயர்வை பூக்க பண்ணுகிற தேவன். உனக்கு எது தேவை அதை பூக்க செய்கிறார். தேவன் அதை வாய்க்க செய்கிறார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பூத்து காய்க்க பண்ணுகிற தேவன். பலன் உண்டு. அது பூமியை நிரப்பும். உங்ககிட்ட இருந்து புறப்படுகிற நன்மை பூமியை நிரப்பும். அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் காணப்படும். நீ சிறுமைப்பட்ட நபர் அல்ல, சாத்தானால் சிறைப்பட்டு போன நபர் அல்ல. நீ பலன் கொடுக்கிற நபர். உன்னை பலனுள்ள நபரை மாற்றுகிறார். நீ பூவுள்ள நபர், நீ காயுள்ள நபர், ஆசீர்வதிக்கப்பட்ட நபர், பலனுள்ள நபர். உன்னை பலனுள்ள நபரை வைக்கிறார். நீ பிரயோஜனமற்றவள் என்று சொல்லாதே, நீ பலனற்ற நபர் என்று சொல்லாதே. கர்த்தர் உன்னை பலனுள்ள நபரை மாற்றுகிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட நபர், நீ மேன்மை பெற்ற நபர், நீ பூமியிலே பலனை கொடுக்கிற நபர். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார். கர்த்தர் இன்றைக்கு அவைகளுக்கு எதிராக செயல்பட்டு சாத்தான் என்கிற சர்ப்பத்தை துண்டித்து போடுகிறார். அவனுடைய அதிகாரங்கள், அவனுடைய ஆட்சிகளும் வல்லமைகளும் இனி உன்னை சிறுமைப்படுத்தாதபடி அவைகள் இன்னைக்கு அழிக்கப்படுகிறது. இப்பொழுது எத்தனை சரீரங்களில் வியாதி பலவீனங்கள், இருதய வியாதிகள், சரீர ஜீரண குழப்பங்கள், எத்தனை சரீரங்களில் கிட்னி கோளாறுகள், எத்தனை சரீரங்களில் மூளை பகுதியிலே பிரச்சனைகள், நரம்பு பகுதியிலே பிரச்சனைகள், கை கால் செயல்படாத பிரச்சனைகள், எத்தனை பேருடைய வாழ்க்கையில் என்னென்ன வியாதிகள், இப்பொழுது சுகர் வியாதிகள், பிரஷர் வியாதிகள், பலவிதமான அட்டாக், பலவித பொல்லாப்புகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அப்படிப்பட்ட பிசாசு தன்மைகள் அழிய கடவுள் இயேசுவின் நாமத்தில் வியாதிகளை மாற்றுகிறார்.
விசுவாசத்தோடு பிசாசினால் உண்டான பலவிதமான வியாதிகள், பலவிதமான வாதைகள், பலவிதமான வேதனைகள், பலவிதமான கட்டுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அழிய கடவது, அழிய கடவது. அவைகள் உன்னை சேதப்படுத்துவதில்லை, அவைகள் உன்னை சேதப்படுத்துவதில்லை. சொல்லு சொல்லு சொல்லு, அவைகள் என்ன சேதப்படுத்தாது. சர்ப்பத்தின் தந்திரம் சேதப்படுத்தாது. லென்ஸ்ல இருக்கிற குழப்பங்களை கர்த்தர் மாற்றுகிறார். இரத்தத்தில் இருக்கிற கோளாறுகளை கர்த்தர் மாற்றுகிறார். எல்லா விதமான பிக்ஸை உண்டு பண்ணுகிற வாதைகளை அழைத்து போடுகிறார். அழிந்து போகட்டும். வியாதி பலவீனம் மாறட்டும். இப்பொழுது வியாதி துன்பங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது, இப்பொழுது அனைத்து சரீரங்களிலும் கிரியை செய்கிற பொல்லாத பில்லி சூன்ய வல்லமைகள் இப்பொழுது அழிய கடவது. பில்லி சூன்ய வல்லமை அழிய கடவது. மூளையை கட்டி வைத்திருக்கிற சர்ப்பத்தின் கட்டுகள் உடைவதாக. பில்லி சூன்ய கட்டுகள் உடைவதாக. கர்த்தருடைய ஆவி ஒவ்வொரு மேலும் இறங்கி எல்லோரும் மேலும் கர்த்தருடைய பிரசன்னம் இப்பொழுது உங்களுக்குள்ள சுகத்தை கர்த்தர் தருகிறார். அப்படி கண்ணமூடி ஜெபம், கர்த்தருடைய வல்லமை உங்க சரீரத்தில் வெளிப்படுகிறது. எங்கெங்க பிரச்சனை, மூட்டு மூட்டாக, ஸ்பைனல் கார்டு, முதுகெலும்பு, ஜாயிண்டுகள், கழுத்து நரம்புகள், மூளை பகுதிகள், செவிக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஆமென். மூக்கு துவாரத்துக்கு தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. எங்கெங்க பிரச்சனை, கான்சஸ், எல்லா வியாதிகள் இப்பொழுது தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. தைராய்டு வியாதிகளை கர்த்தருடைய வல்லமை இறங்கி 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 இறங்கட்டும், இறங்கட்டும். எல்லா கொலஸ்ட்ரால் கட்டிகள், கேன்சர் கட்டிகள் மறையட்டும். கேன்சர் வல்லமை அழியட்டும். பலவீனவாதங்கள் அழிவதாக. பொல்லாத தீமை செய்கிற வல்லமைகள் அழிந்து போகட்டும். சரங்களை பாதிக்கிற அந்நிய வல்லமை அழிய கடவது. அல்சர் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. வாத கோளாறுகள் மாறட்டும். பிரஷர் கோளாறுகள் மாறட்டும். சுகர் கோளாறுகள் மாறட்டும். உப்பு வியாதி சுகமாகட்டும். உப்பு வியாதி சுகமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கணையம் புதிதாகட்டும். கிட்னி புதிதாகட்டும். குடல் புதிதாகட்டும். மூளை புதிதாகட்டும். ஹார்ட் புதிதாகட்டும். வால்வுகள் சீர்படட்டும். இருதய வால்வுகள் சீர்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்கி வலு சர்ப்பத்தின் கிரியைகள், பலவீனத்தின் வல்லமைகள் அழிந்து போகட்டும், அழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் அழியட்டு, அழியட்டு, அழியட்டு. இந்த நபதலபோ நீ வேர் பெற்றுவாய். நீ பூத்து காய்த்து பூமியை பலனால் நிரப்புவாய். உன்னை நம்பித்தான் இந்த உலகம் இருக்கிறது. உன்னிடத்திலிருந்துதான் தேவ ஆசீர்வாதம் பூமிக்கு கடந்து வர வேண்டும். உன்னிடத்திலிருந்துதான் தேவனுடைய நன்மை இந்த உலகத்துக்கு கடந்து வர வேண்டும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். உங்கள் வீட்டாருக்கு, உங்களை அறிந்தவர்களுக்கு, நீங்கள் சந்திக்கிற மனிதர்களுக்கு, உங்களுடைய சமுதாயத்தின் மனுஷர்களுக்கு நீங்கள் தான் ஆசீர்வாதமானவர்கள். நீங்கள் தான் பரலோக தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் ஆளுகையும் கொடுக்க வேண்டியவர்கள். உங்கள் மேல் தேவனுடைய பிரசன்னம் கடந்து வந்திருக்கிறது. பூமியை நீ பலனால் நிரப்புகிற நபர். நீ பூமியை பலனால் நிரப்புகிற நபர். உன்மேல் தேவன் வைத்திருக்கிற உடன்படிக்கை இன்றைக்கு அநேகருக்கு பலன் உண்டாக செய்யும். இன்றைக்கு தேவனுடைய ஆவி அனைவர் மேலும் இறங்கட்டும். தேவாதி தேவன் உங்களை இன்றைக்கு மேன்மைப்படுத்த விரும்புகிறார், மேன்மைப்படுத்த விரும்புகிறார். நான் ஜெபித்த நேரத்தில் ஆவியான உங்களுடைய சரீரத்தினுடைய பலவீனங்கள், வாதைகளை இன்றைக்கு மாற்றி போடுகிறார். வல்லமைகள், அந்நிய வல்லமை அழிக்கப்படும். நிச்சயமாக தேவனுடைய பிரசன்னம் அனைவர் மேலும் வாழாக்காமல் தலையாக்குகிற தேவன், மேலாக்குகிற தேவன். நீ கீழாகி போவதில்லை. தேவாதி தேவன் இன்றைக்கு உங்களுக்காக எழுந்தருளி இருக்கிறார். வாழ்க்கை தேவனுடைய கரத்தை உண்மையாக ஒப்புக் கொடுத்து தேவாதி தேவனோடு இணைந்து வாழும்படி பரிசுத்த ஆவியானவர் அனைவருக்கும் ஆதரவாக கடந்து வந்திருக்கிறார். Thank you, Jesus. உண்மையாக ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு Thank you, Holy Spirit. ஆவியானவரை பார்த்து நான் வாழ்ந்தால் உம்மோடுதான், நான் வாழ்ந்தால் உம்மோடு. வாழ்ந்தாலும் உம்மோடுதான்,
மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடு. உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை பார்த்து உம்மை போடு நீ மாற்றுங்கப்பா. உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் கடந்து வந்திருக்கிறது. உன்னை உயிர்ப்பித்து பலனுள்ள நபரை மாற்றுகிற தேவ பிரசன்னம், சுகப்படுத்தி உன் வாழ்நாளை நீடித்த நாளாக திருப்தியாக்குகிற தேவ பிரசன்னம். நீ பாதி வயதில் அழிந்து போவதில்லை, உன்னுடைய சரீரத்தின் ஆரோக்கியம் கெட்டு போவதில்லை. ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு உமக்காகத்தான் உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். அவரோடு இணைக்கப்பட்ட நீ கெட்டு போவதில்லை. ஆவியானுடைய வல்லமை உம்மை தானே நேசிக்கிறேன்,
வேர் பற்றி அவரோடு வாழு. நீ பூத்து காய் காய்த்து பூமியை பலனால் நிரப்புவாய். உன்னாலே பலன் இல்லை என்று உன்னை குறித்து சொன்ன மனிதர்கள் மத்தியிலே பயனுள்ள நபரை மாற்றுகிற தேவன், பிரயோஜனமுள்ள நபரை மாற்றுகிற தேவன். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆவியானவர் இந்த துணை பயனுள்ள நபராய் மாற்றுகிறார். தேவாதியுடைய மகிமை ஒவ்வொரு ஆவியாத்ம சரத்துகள் இதை கடந்து வந்திருப்பதற்கு நன்றி. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வீடுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், கட்டப்பட வேண்டிய வீடு கட்டப்படட்டும், செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும். வாகனம் ஓட்டி தொழில் செய்கிறவர்களுடைய வாகனம் ஆசீர்வதிக்கப்படட்டும், தொழில் வாய்க்கட்டும். வாகன ஓட்டுநருடைய வேலை ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவைகளுக்கு எதிரான கட்டுகள் உடைக்கப்படட்டும். கடல் தொழில் செய்வருடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும். கடை பிசினஸ் பண்ணுடைய பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அரசு ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. வேலைக்காய் காத்திருப்பவருக்கு வேலை வரட்டும். சுய தொழில், சிறு தொழில், வேலைகள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா விதத்திலும் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற அனைத்து வேலைகளும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பலன் உண்டாகட்டும். படித்ததற்குரிய வேலை கிடைக்கட்டும். எக்ஸாம் எழுத போறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எழுதுனர்களுக்கு நன்மை வாய்க்கப்படும். அற்புதமான தேவக்கரம் ஒவ்வொருவரோடும் இருந்து படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். படித்தவர்களுக்கு படிப்புக்குரிய வேலை கிடைப்பதாக. மேன்மை உண்டாகட்டும். வாழ்க்கை பட வேண்டிய பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணை உண்டாவதாக. சகல கட்டுகள் மாறட்டும். குடும்பத்தில் நன்மை ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வியாதி பலவீனங்கள் வறுமைகள் மாறட்டும். கடன் பிரச்சனையில வாடுகிற குடும்பங்கள் விடுவிக்கப்படுவதாக. கடன் என்கிற சாபங்கள் மாறி போ. தரித்திர ஆவிகள் அழிந்து போ. செய்கிற வேலை நன்மை அனைத்துக்கு விரோதமாய் நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற மந்திரவாத கட்டுகள் உடைந்து போகட்டும், அழிந்து போகட்டும். கர்த்தருடைய மகிமை உடைய பிள்ளைகளை மேன்மையடைய பண்ணட்டும். ஒவ்வொரு ஆசீர்வதி, ஒவ்வொரு ஆசீர்வதி. Hallelujah, 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 hallelujah. சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அற்புதமான கரம் ஒவ்வொருவரும் இருப்பதாக. சாத்தானுடைய தந்திரத்தினால் மனுஷர்கள் மூலம் கிரியை செய்கிற சத்துரு, மனுஷனுடைய பகைமைகள், எதிர்ப்புகள், அனைத்து பொறாமைகள், எல்லா விதமான அந்நியனுடைய செயல்களும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரான பொல்லாப்புகளும் ஒளிந்து போகட்டும். மனுஷனால் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு கர்த்தருடைய பரிகாரம் வெளிப்படுவதாக. பிள்ளைகள் உம்மால் வேர் பற்றி பூத்து காய்த்து வரலால் நிரம்பி வழிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் வலிக்கட்டும். ஒவ்வொருவரையும் தொடர்ந்து தேவக்கரம் ஒவ்வொரு நாளும் நடத்துவதாக. பிதாக்குமான் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தருடைய மகிமை நம்முடைய பிள்ளைகள் மேல் தங்கி இருக்கட்டும். துதிகன மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.